டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறதுக்கு ஓகே தாங்க. ஸோ நமக்கு ஒரு சடன் பிக்கப் வேணும் அப்படின்னாலுமே வண்டியை திருவுனா ஆக்சிலேட்டர் தாராளமாக ஸ்பீட் பிக்கப் எடுக்குது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். ஸோ 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த வருஷம் ஒரு புது ஸ்கூட்ரு வாங்கலான்னு இருக்கேன், எந்த ஸ்கூட்ரு வாங்கலாம் அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஸோ பிராண்ட்ஸுமே அவங்களோட 2025 எடிஷனை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட ஸ்கூட்டர் சீரிஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அதில் நம்மளுமே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்கூட்டரை பற்றி ஒரு லைனப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு 2025 சுசுக்கியோட ஆக்சஸ் 125 தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ நமக்கு ரைட் சைடு இருக்கு, ஓல்டு வந்து லெஃப்ட் சைடு நிப்பாடி இருக்கும். பழசுக்கும் புதுசுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன அப்கிரேடுன்னு இல்லை, கம்ப்ளீட்டாகவே ஒரு ரெஃப்ரெஷிங்கான புது யூனிட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செகண்ட் ஜென் ஆக்சஸ் மாதிரி சொல்லலாம். நமக்கு நிறைய ஒரு 6-7 வருஷமா இந்த ஒரு மாடல் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கலர் தீம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து ஒரு புது ஜென்னாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபேஸ் லிஃப்ட்டும் இல்லாமல் ஒரு புது ஜென்னான ஒரு ஆக்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் சுசுகி ஷோரூம் தான். ஸோ இந்த நியூ சுசுகி 2025 மாடல் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர் சுசுகி பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லைன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா மேஜரான அப்டேட்டே கம்ப்ளீட்லி டிசைன் சேஞ்சஸ் தான். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ப்ராடாக இருக்கும். நமக்கு பாடியோட வித்து வந்து ஒய்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை முன்ன இருந்ததுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு இது நாள் வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ண வச்சு சொல்கிறேன். ஸோ ஒரு லேடரான் ஃப்ரேமுங்கிற மாதிரி இன்ஜின் இருக்கும், இன்ஜினுக்கு மேலே நமக்கு பாடி உட்கார வச்ச மாதிரி ஒரு ரைடிங் ஃபீல் நமக்கு அது கொடுக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று மெர்ஜாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ட்ரைவ் பண்ணும்போதே பார்த்தாலும் நமக்குள்ள அடங்குது. வண்டி வந்து ப்ராடாக இல்லை, நமக்கு இந்த ஃப்ரண்ட் டூம் எல்லாமே ரொம்பவே பக்கத்தில் இருக்க மாதிரியான இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அந்த ஒரு வைடான லென்த்தி சீட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. பழசுக்கும் புதுசும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக தான் இருக்குது. பட் ரைடிங் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் பாடி வந்து ரொம்ப சின்னதான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு வைடரான நம்ம கன்சோல் பார்த்ததுலேருந்து இது கொஞ்சம் இதில் நம்ம கொஞ்சம் வந்து கன்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ஈஸியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. மற்றபடி சேஞ்சஸ் அப்படி எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் டூம் செட்டப். ஸோ பழசில் வந்துட்டு நமக்கு அந்த ஆட்ல எல்லாமே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ஃபேஸ் செட்டப்பில் நம்ம கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாசிக் ஒரு லுக்கில் இந்த ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ட் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூ ஷேப்ல டிஆர்எல்ஸ்மே கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கு. ஸோ பாடியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபைபர் பாடி தான். நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியதாகட்டும் சைடில் எல்லாமே வந்து ஃபைபர் பாடி தான். ஸோ பழசுலையுமே நமக்கு அதே தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இந்த மக்காடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஸ்டீலில் வந்துடுது, அதெல்லாம் சேம். ஸோ இதெல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா ஸோ ரிஃப்ளெக்டரை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும், பட் இந்த வெஹிக்கிள் அது இல்லை. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டெஸ்டே வெஹிக்கிள், அதில் அது மிஸ் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு வரும். டெயில் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்குது. இதை நிறைய பேர் ஹயாபுசாவோட ஒரு டெயில் லைட் இன்ஸ்பிரேஷன் கூட சொல்கிறாங்க நமக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க, வேணா நீங்களுமே உங்களுக்கு ஒத்து போதா என்னன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இந்த மாதிரி தான் ஸ்பிளிட்டடாக இருக்கும். சென்ட்ரா இந்த மாதிரி ஒரு டெயில் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே மேலே கீழே போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதையே இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூயல் லிட் ஓப்பனர் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே நமக்கு ஃபியூயல் லிட் ஓப்பனர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை நமக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி திருவுறோம், ஆன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு இது ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஃபியூயல் லிட் ஓப்பனர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங் எலமெண்ட் வைஸ் இது நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் வெளியே கொஞ்சம் இருக்கும், சில நமக்கு தெரிஞ்சுக்கல. பட் அது ஆக்வர்டான ஒரு டிசைன் மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக நம்ம கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் இந்த சீட்டோட கலர் தீம்ஸ் ஆப்ஷனுமே நல்லா இருக்கு. ஸோ நம்ம என்ன வண்டி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலர் தீம் ஆப்ஷன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. சீட்டுக்காகட்டும் வீல்ஸுக்காகட்டும். ஸோ இதெல்லாமே ஒரு கலர் தீம் பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கலர்ஸ் எத்தனை இருக்குங்கிறதுமே சொல்லிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்டா வருது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அதில் வந்து நமக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. அடுத்து வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க, அதில் 4 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. அண்ட் மூணாவதா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரைட் கனெக்ட். ஸோ ரைட் கனெக்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வரும். ஸோ டிஜிட்டல் மீட்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வரும். ஸோ அதில் வந்து 5 கலரில் நமக்கு அவைலபிளாக இருக்கு.
ஸோ அந்த கலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அண்ட் இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பழசில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி போர்ட் வருது. ஸோ பழசுலையுமே நம்ம கொடுத்துருந்தாங்க தான். நம்ம ஆன் பண்ணும்போது ப்ளூ லைட் எல்லாமே இங்கே இலுமினேட் ஆகும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே நமக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது கீழே இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி நம்ம சார்ஜ் போடுறவங்க மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை டூயல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சைடுமே அதை நம்ம கொடுத்துருக்காங்க. பழசில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் இருக்கும். இந்த தடவை நமக்கு 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் இந்த நியூ மாடலில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லுவேங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்துட்டு 2 பாடியை வந்து மெர்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து இந்த டேஷ்போர்ட் மேலே உட்கார வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்குது, நமக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதில் நல்லா இருக்குது. அண்ட் லாக் சிஸ்டம் கம்ப்ளீட்டாகவே நமக்கு மாறி இருக்கு. ஒரு நார்மலான லாக் சிஸ்டம் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் இதுலேயே நமக்கு வந்துட்டு ஆனு, சைடு லாக்கு, பூட் ஓப்பனிங் அண்ட் ஃபியூல் ஓப்பனிங் எல்லாமே இதுலேயே மெர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு லாக் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கீழேயுமே இந்த தடவை நமக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பழைய கீக்கும் இந்த டிசைன் எலமெண்ட்ஸ் நமக்கு மாறி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சைட் பை சைட் காமிக்கிறேன். ஸோ இதுலேயே நம்ம பார்க்கலாம். இதை விட இது கொஞ்சம் நமக்கு பெரிய ஒரு ஹோல்டராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. டிசைனிங் வைஸ் ஓகே. ஸோ ஓவரால் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசைனில் தான் கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு இதில் மாற்றங்கள்னு எதுவும் தெரியல. ஏன்னா லைட்ஸ் எல்லாமே எல்இடி தான், பழசுலேயே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் கனெக்ட், ப்ளூடூத் கனெக்டிவ் ஃபீச்சர்ஸும் யூஎஸ்பி ஆப்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு பழசுலேயுமே வந்திருந்தது தான். ஸோ அதனால் ஃபீச்சர்ஸ் வைஸ் இல்லை, அப்கிரேடுங்கிறது எதுவும் இல்லை. பட் டிசைன் வைஸ் கம்ப்ளீட்டான ஒரு நியூ சேஞ்சாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓட்டும் போது அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ டீட்டெயில்டு ரைட் ரிவ்யூமே இப்போ நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதில் கொடுத்துருக்க மற்ற ஸ்பெக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 125cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8.6 ஹார்ஸ் பவரும் 10.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜினோட பவர் டெலிவரி வந்து நமக்கு லீனியரான ஒரு பவர் டெலிவரி தான் இருக்கும். நம்ம டெஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 125cc தான் இருக்குது. 110cc எல்லாமே சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அதனாலே இந்த 125ங்கிற பேட்சிங் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அந்த தடவை ஆக்சஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்து 12 இன்ச் வீல்ஸ், ரியர்ல வந்து 10 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் டயர்ஸ், ரியர்ல வந்து 90/100 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பழசுலையும் இதுக்கும் சேம் தான். ஸோ அதுல எல்லாமே எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை, நமக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் சொல்லியிருந்தேன். பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல கேஸ்ட் அண்ட் ஸ்டீல் வீல்ஸ் வித் ட்ரம் பிரேக்ஸ் வரும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 மாடல்லையுமே அலாய் வீல்ஸ் வித் டிஸ்க் பிரேக் வரும். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 120mm, ரியர்ல 120mm ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுவே ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 120mm ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2025 அப்டேட்டர்ல வந்து இன்னொரு அப்டேட்டடான விஷயம்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 21 லிட்டர்ஸ்ல இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்துச்சு. இப்போ வந்து 24 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் கூட வருது. 24.3 அந்த ரேஞ்ச் நமக்கு சொல்றாங்க. 3 லிட்டர் தக்க நமக்கு கூட வந்திருக்கு. பார்க்கும்போது நல்லாவே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக தாங்க தெரியுது. ஒரு ஃபுல் ஃபேஸ் மட்டுமே இதை நல்லாவே ஆக்குப்பை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே விஷயங்கள் நம்மளால ஆக்குப்பை பண்ணிக்கிற லெவலில் இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்குமே இந்த அப்டேட்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஆகட்டும், அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்லையுமே நமக்கு 2 க்ளவ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டோரேஜில் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுமே ஆகட்டும், இதுவுமே நமக்கு நல்ல ஒய்டராக தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 773mm சீட் ஹைட் வருதுங்க. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஈஸி ஹேண்ட்லபிளாக தான் இருக்கு. வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 105 கிலோ வருது. இந்த தடவை 103லேருந்து 105 கிலோ அந்த ரேஞ்சில் வருது வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஈஸி ஹேண்ட்லபிள் தான். 100 கிலோக்கு மேலே இருக்கு. ஸோ அதனால ஓவர் வெயிட்டுங்கிற மாதிரியான ஃபீல்ஸ் எல்லாமே இல்லை, நல்லாவே இருக்கு. ஈஸி ஹேண்ட்லபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் காலுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெண்ட் ஆகி போயிருக்கு, நல்லா இருக்கு அதெல்லாமே. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக், ரியர்ல வந்து ஸ்விங்காம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சுசுக்கியில் பிடிக்காம இருந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒய்டர் பாடி தான். நிறைய பேருக்கு அந்த பாடி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாவே எடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை காம்பாக்டா நமக்கு கொடுத்துட்டாங்க. அது இன்னுமே இந்த பைக்கோட சேல்ஸுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாவே இருக்கும். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ போன இதை கம்பேர் பண்ணும்போது இல்லை கொஞ்சம் தடவை கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவேன். மேபி இது புதுசாக இருக்கனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பழசோட அதை கம்பேர் பண்ணி பார்த்தேன், இப்போ அதை வச்சு சொல்கிறேன். அண்ட் இது வந்து BS6 phase 2 வெர்ஷன், அதனால OBD2 சென்சார்ஸ் எல்லாமே இந்த நம்ம கொடுத்துருக்காங்க பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக. ஸோ இவ்வளோ மாற்றங்கள் கொடுத்து இதோட ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நமக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸிங்ல டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒரு சில 500,000 அந்த ரேஞ்ச் தான் டிஃப்ரென்ஸுங்கிறது வருது. ஸோ மேஜரான டிஃப்ரென்ஸும் இல்லை ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து 86,000 அந்த ரேஞ்சில் நமக்கு ஆரம்பமாகுது. ஆன்ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட 1,11,500 அந்த ரேஞ்ச் தக்கன வருது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் எடிஷன் வேரியன்ட் வந்து 1,18,000 சில்லற அந்த ரேஞ்ச் வருது. அண்ட் டாப் வேரியன்ட் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ரைட் கனெக்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,24,500 அந்த ரேஞ்ச் 1.25 லட்சம் தக்கன வந்துருதுங்க. ஸோ இதான் அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நாள் இருந்ததை விட இப்போ ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே சொல்லுவேங்க. ஏன்னா 2 டைப் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு அந்த பழைய வண்டி ஓட்டுறோட ஃபீலிங் பிடிச்சிருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த பழைய வண்டி இது பிடிக்காது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது கொஞ்சம் வைடர் பாடியாக இருக்கும். ஃப்ரண்ட் ஆகட்டும், பாடியோட ஒய்ட் ஆகட்டும், ரியர் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒய்டராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இந்த கார்லாம் சொல்கிற மாதிரி அந்த லேட்ரான் ஃப்ரேமுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அது நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு பர்சனலாக அது பிடிக்காது. பட் அந்த ரைட் கம்ஃபர்ட் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சுசுகி இந்த ஆக்சஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு மற்ற வெஹிக்கல்ஸ் மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த டியோ, ஹோண்டாவோட ஆக்டிவா இதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிள் இப்போ வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இப்போ இதோட ரைட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட் சைடுன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது பாட் ஹோல்ஸில் விடமோ எல்லாமே கொஞ்சம் ஹார்டர் சைடாக தான் இருக்குது. பிரேக்கிங் நல்லா எவிடென்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில், ஸோ இது வந்து நமக்கு ஐடியலாக இருக்கும்போது பிரேக் பிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி சின்னதாக இருக்கும், ஈஸியாக இப்படி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது போடுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த இடம் எல்லாமே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த லாக் ஆகிற சிஸ்டம் எல்லாமே. ஸோ அதனால் இது கொஞ்சம் இதோட டிசைனிங் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்டு மைலேஜ், ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதாக தான் இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேம் அதே தான். ஸோ அதனால் இது நாள் வரைக்கும் யூசர்ஸ் இருந்து இந்த மைலேஜ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்க. 45லேருந்து 50ங்கிறது இதோட மைலேஜாக நம்ம எதிர்பார்க்கலாம். 45ங்கிறது சாலிடாக வரும். ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் 50 வரைக்கும் நம்ம ரோட் கண்டிஷன்ஸை பொறுத்து, டிராஃபிக் கண்டிஷன்ஸை பொறுத்துலாம் நீங்கள் எடுக்கலாம். இன்னும் லீனியராக ஓட்டி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு 50+ எல்லாமே தாராளமாக இந்த சுசுகியோட ஆக்சஸ் 125 வந்து நமக்கு கொடுக்கும். சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஹெட்லைட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பாஸ் சுவிட்ச் எல்லாமே இன்டகிரேட்டராக இருக்குது. இண்டிகேட்டர் அண்ட் ஹாரன் சுவிட்சஸ் வருது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் அண்ட் இக்னிஷன் ஆன் ரெண்டுமே இதிலே வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹசார்ட் சுவிட்ச் இந்த தடவை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹசார்டும் நமக்கு இந்த தடவை வந்துடுது. அந்த ஓஆர்எம்ஸ் எல்லாமே நான் டிசைனை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எல்லாமே இந்த ரப்பர் பீடிங் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வைப்ரேஷன்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே இதில் எஃபெக்ட் எடுத்திருக்காங்க. பட் வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஆன் ரோட்டில் பார்க்கலாம். மற்றபடி ஹூக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே கீழே ஒரு சீட்டுக்கு கீழே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டோரேஜுக்காக திரும்பவுமே இல்லை நிறைய நமக்கு பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். எல்சிடி டிஸ்பிளே இது. நமக்கு 2024 மாடல் பழைய மாடல் வந்து அதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான். அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. நமக்கு இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே பார்த்துடலாம். இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஓடோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்ரிப் ஏ அண்ட் அதோட ஆவரேஜ், ட்ரிப்பு பி அண்ட் அதோட ஆவரேஜ்னு சொல்லிட்டு ரெண்டாக இங்கே வருது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா ஆவரேஜுங்கிறது ஒன்று மட்டும் இருக்கும். பட் இதில் வந்து ட்ரிப் ஏக்கு தனி ஆவரேஜ், ட்ரிப்பு பிக்கு தனி ஆவரேஜ்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்குங்கிற எல்லாமே இங்கே நமக்கு காமிக்குது. அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட் சுவிட்ச். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பேரிங் மோட். ஸோ இது வந்து இப்போ ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இவங்களோட சுசுகி கனெக்ட் ஆப் இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் நம்மளால் அதை பேர் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம பேர் பண்ணிக்கும் போது நமக்கு இல்லை டேன் பை டேன் நேவிகேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம கால் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கால் வந்துச்சுன்னா அது யார் பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டைம் இருக்குது, இந்த இடத்துல ஃபியூயல் இண்டிகேட்டர், இந்த இடத்துல வந்து ஹீட்டர், ஸோ டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுசுகி, ஸோ இந்த ஒரு பேஜிங்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜிங், இந்த ரைட் கனெக்ட் பேஜிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல சுசுகி கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சசபிளாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சசபிளாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பழசுக்கும் இதுக்கும் மாற்றம் இல்லை. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட டிசைன் வந்து நமக்கு மாறி இருக்கு. ஸோ பழசில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த சைடு ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த ஐ சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்திருக்கு. அண்டு
இந்த எல்சிடியில் உள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட அனிமேட்டட் டீம் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு பழசுக்கும் இதுக்கும். அண்ட் இந்த டோட்டல் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட்ல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்துட்டு ஒன் வே கிளச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் குவைட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து லோ நாய்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் அதில் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பழைய மாடலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதான் நமக்கு பழைய மாடலு. கொஞ்சம் லவுடர் நாய்ஸாக தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட்டுமே கேளுங்க அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது நமக்கு. அது ஸ்டார்ட் ஆகும்போது இது ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் சைலண்டான ஸ்டார்ட்டாக நமக்கு இருக்கு. எக்ஸாஸ்ட்லேயுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே இந்த டிராஃபிக்கில் ஓட்டி பார்ப்போம். ஸோ டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறதுக்கு ஓகே தாங்க. ஸோ நமக்கு ஒரு சடன் பிக்கப் வேணும் அப்படின்னாலுமே வண்டியை திருவுனா ஆக்சிலேட்டர் தாராளமாக ஸ்பீட் பிக்கப் எடுக்குது. ஸோ இந்த ரோட்டில் போகலாம். வண்டி நல்லா ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குங்க. ஸோ நல்லாவே சிட்டி டிராஃபிக்கு அதுக்குள்ளே தான் மேனுவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹைவேஸில் ஓட்டுவாங்க. ஆனால் அதுக்காக எடுக்கக்கூடிய வெஹிக்கிள் கிடையாது. சிட்டி யூசேஜுக்கு தான் நம்ம ஸ்கூட்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலி எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கும் ஸோ அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா. ஸோ அந்த இதில் பிரேக்கிங் வைஸு எல்லாமே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஹார்டர் சைடாக தான் இருக்குது. பட் ஒரு 103 கிலோ 105 கிலோ வெஹிக்கிள் வருது. ஸோ அந்த ஒரு வெயிட் வந்து தெரியல நமக்கு. இதில் நல்லாவே இருக்குது. ஸோ பிரேக் நல்ல எவிடெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்லாம் பிடிச்சிங்கன்னா டிஸ்க்கு நல்லாவே எவிடெண்ட்டாக பிடிக்குது நமக்கு. ஸோ வண்டி அந்த தூக்கி போடுறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது நமக்கு. மற்றபடி வெஹிக்கிள் ஓகே. சஸ்பென்ஷன் தான் இந்த பள்ளத்தில் எல்லாமே டக்குன்னு ஏறி குதிக்குது நமக்கு. இந்த ஹார்டர் சைடாக இருக்குன்னு நான் சொல்லுவோம். கொஞ்சம் குதிக்குது. சின்ன பள்ளத்தில் விட்டால் கூட வண்டி கொஞ்சம் குதிக்கிற போல இருக்குது. மற்றபடி இன்ஜின் நாய்ஸு இல்லை. ஸோ வைப்ரேஷன்ஸ் செக் பண்ணிடுவோம். ஸோ ரியரில் நல்லாவே விசிபிள் இருக்குங்க. வைப்ரேஷன்ஸ் இல்லைங்கவும் இன்ஜின்லே சைலண்ட்டாக இருக்கும். நமக்கு வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. நல்லா தான் இருக்குது. ஸோ நான் சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறேன். எனக்கு அதனால் ஒரு 40-50க்கு மேலே என்னால் போக முடியல அதில் சிட்டிக்குள்ளேங்கவும். ஸோ இப்போ ஐடலில் பார்ப்போம். வண்டி ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து அந்த குயிக் ஸ்டார்ட் மோட்ரு கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதனால் ஆன் பண்ணோன்னா அந்த ஒரு மோட்ரு ஆன் ஆகி ரெடியாக ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆகி நிற்கிது. அண்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு வைப்ரேஷன்ஸோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் இந்த மிரர்ஸில் ஃபீல் ஆகுது. பட் டிரைவிங்கில் அந்த அளவுக்கு தெரில. நல்லாயிருக்கு. இப்போ இந்த லைட்டாக வைப்ரேட் ஆகுதுங்களா அந்த எடுக்கும் போதெல்லாம். பட் அது ரொம்ப இதாக இல்லை. ஓட்ட நல்லாவே இருக்குது. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் 125ல வந்து 2025க்கு ஏற்ற மாதிரியான அப்டேட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்து ப்ரைஸிங் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு லாஸ்ட் இயர் வித் அதே ஒரு மாடல் ரேஞ்சில் தான், அதே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து இப்போ நமக்கு இந்த மாடலுமே கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது நமக்கு. அண்டு இந்த ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஒரு இதாகவே இருக்குது. ஸோ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட போன
ஜென்ல எல்லாமே இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்பயுமே நிறைய வெஹிக்கல்ஸ் ரீகால் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க சுசுகி. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த அப்டேட்ல வந்து இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த இனிஷியல் ஸ்டார்டர் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் சில சென்சார் இஷ்யூஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணி இந்த மாடல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மக்கள் கைக்கு போயிட்டு ஸோ எப்படி வருது இனிமேல் யூசர் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இனிமேல் வரப்போறது கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்தது தான். அது அதுலேயுமே பலஸ்லையுமே நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் இதில் வராத அளவுக்கு பண்ணியிருக்காங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுசுகி ஆக்சஸ் 125 பொறுத்த வரைக்கும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு பெட்ரு வெஹிக்கல் தான் இது. மைலேஜ் தான் எனக்கு பெரிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே சூப்பரான ஒரு வெஹிக்கலாக இருக்கும். மைலேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட ரியலபிலிட்டி சொல்லலாம். ஸோ இன்ஜின் ரியலபிலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஸோ இதெல்லாமே இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டர் சைடாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஓவரால் வெஹிக்கிளோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நல்லா இருக்கும். ப்ரைசிங்மே இந்த 125cc செக்மெண்ட்ல அதர் பிராண்ட்ஸ் வச்சிருக்க அந்த ஒரு காம்படிட்டிவ் ப்ரைசிங் செக்மெண்ட்ல தான் இருக்கு இதுவுமே வருது. ஸோ அதெல்லாமே இந்த வண்டிக்கு ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸாக தான் இருக்கு நமக்கு. இன்னொரு அட்வான்டேஜாக இந்த வெஹிக்கிளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் அவைலபிலிட்டி தான். ஸோ உங்களுக்கு நியர்பையாக இந்த சுசுகி ஷோரூம் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக சர்வீஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் தாராளமாக நீங்கள் போயிடலாம். ஏன்னா மெயின் சிட்டிஸில் மட்டும் சுசுகி ஷோரூம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இன்டீரியரில் சுசுகி ஷோரூம் சில ஊர்கள் எல்லாமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அதர் பிராண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் சுசுகி ஷோரூம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு சூப்பர் பைக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் சர்வீஸுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் வேலை வச்சுச்சுன்னா. ஸோ அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக வேணால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மற்றபடி உங்களுக்கு பக்கத்தில் ஷோரூம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு அதர் தாட்ஸ் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.